கைஸ் வெல்கம் ஆயிட்டீங்களா? ஏன்னா நாங்க பேக் ஆக போறோம். ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நாங்க உங்களை என்னங்க பார்த்தலாம். இன்னைக்கு நாங்க எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா, உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணேன். இப்போ சூசைட் பண்ணணும்னு சொல்லி தான் கிணத்த நோக்கி போனேன். அம்மா தடுத்து நிறுத்திட்டான். இல்லப்பா, வீட்டுக்கு நீ தான் இப்போ ஹெல்ப் பண்ணி வீட்டை வந்து இந்த அளவுக்கு முன்னேற்றி இருக்கிற. சோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, யூடியூப் டயர் ரேங்கிங் தமிழ் 2026 ராசி பலன். சோ இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட தமிழ் யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்களா, ஓஜி வேற மாதிரி பண்ணுவாங்க. இப்போது நாங்களும் அவங்க தான். காஜி ஓஜி இஸ் பேக் டி. அடியே the OG is back டி. ஓகே, ரொம்ப வளவலன்னு பேசானா, ஏன்னா அவங்க வளவலன்னு பேருவாங்க. நான் அங்கே சேவதி ஆவேசம் அடைந்த நிகாரிகா உடனே காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து வயிற்றில் சதக்கிற சாரமாரியாக குத்தி இருக்கிறார். ஐயோ அம்மா குத்தி விட்டாரா. சோ கைஸ், நாங்க வந்து சிஸ்டம் வச்சிருக்கோம். சர்டிஃபைடு வுட் கிளாசிக், குட் பேட் அக்லி. இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சேனல் வைஸா நம்ம சொல்லிடுவோம். உங்களுக்கு வந்து புரிய வந்து நீங்க பாக்க உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே. நாங்க வந்து 3 மெட்ரிக்ஸ்ல தான் நாங்க ஜட்ஜ் பண்ண போறோம். சோ இந்த 3 மெட்ரிக்ஸும் நாங்க எப்படி அந்த யூடியூபர் நாங்க பாக்குறோம். அதுவே சாப்பிடல. எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எத்திக்ஸ். இப்போ வந்து யூடியூபர் வந்து எப்படி எத்திக்கலா கரெக்டா இருக்கிறாங்களா, மிஸ்லீட் பண்ண ட்ரை பண்றாங்களா, இல்ல வந்து இந்த கிளிக் தமிழ் வைக்கிறது அந்த மாதிரி இது பண்றது வந்து நம்ம எத்திக்ஸ்ல போட்டுரும். ரெண்டாவது வந்து அவங்க வேல்யூ. சோ வந்து அந்த யூடியூபர் வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்றாரு. ஓகே, பேசிக்கா டைம் பாஸ் ஆகிற பாக்குறோமா, இல்ல என்டர்டெயின் பண்ணி பாக்குறோமா, அந்த மாதிரி. சோ தேர்ட் வந்து புல். சோ ஓகே, இப்போ வந்து அந்த சேனலை பார்த்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த சேனலை பார்த்தா நம்மளுக்கு வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ண தோணுதா, அந்த சீரிஸை பிஞ்ச் வாட்ச் பண்றோம், அந்த மாதிரி அட்டென்ஷன் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். சோ இது இந்த 3 மெட்ரிக்ஸ் வச்சு நம்ம வந்து அந்த ஜட்ஜ் பண்ண போறோம் ஒரு சேனல்ல. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூபர் தான். யூடியூப்ல தெரிய சான்ஸ் இருக்கு. ஃபேமஸ் யூடியூபர் மும்பை எல்லாம், மலேசியா எல்லா பக்கம் ஃபேமஸ் ஆயிட்டாரு. மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் கொங்கு, மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் அது பாத்துக்கலாம்ல. அதுதான் செல்லாத்தா அவரோட சேனல் பேரு விஜய். சரி, ஓகே. எத்திக்ஸ் வந்துட்டா அவர் கொஞ்சம் அந்த அடிக்கிறது வைக்கிறது அது கொஞ்சம் சொல்லலாமே. ஆனா அது பண்ணி ஒரு போயிருது. அதனால வந்து அதை நம்ம அவ்வளவு நோட்டீஸ் பண்றது. எத்திக்கலா ஒரு நல்லா தான், ஒரு தப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு. பேசிக்கலா எதுவும் பேச மாட்டாரு. நார்மல் ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆயிடும். ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆயிடுறாரு. இது வந்து சொல்றது, இது வந்து இந்த மாதிரி சேனல் இருக்கு. எப்படின்னா போட்டா பாத்துறோம் பட்டன். இவர் போட்டாரா, சரி ஓகே, இப்பவுமே பட்டன் போய் பாத்துறோம். அந்த மாதிரி ஒரு சேனல். அந்த மாதிரி இவர் வந்து ஒரு டைம்னா போட்டாரா சாப்பிட டைம் ஆயிட்டுன்னு நினைச்சுக்கலாம். தப்புதான், என்ன பண்றது, பசிக்கும்ல. எனக்கும் செம பசிங்க. அந்த எப்பவும் ஒரு நேபரோட மாதிரி வந்து என்னன்னா, அவர் வந்து அவ்வளவு யோசிக்க மாட்டார். அவர் எது பேசுறது வந்து சரி ஓகே நம்ம யூடியூபரா இருக்கோம், அவர் அவ்வளவா வந்து அந்த இல்லாம வந்து நிஜமா அவர் என்ன நார்மலா எப்படி பேசுவோம் அப்படிதான் பேசுறாரு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த யூடியூபர் எப்படி தெரியாது? வந்து பிளாக் ஷிப்ல இருந்தா தெரியும். அவர் பிளாக் ஷிப்ல இருந்து இந்த மாதிரி அந்த பிராங்க் வீடியோ எல்லாம் போட்டுருக்கோம், அந்த ஃபன் பண்றோம், அதுல இருந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃபேமஸான வீடியோ எது பார்த்தேன்னா அந்த ஊட்டி விலாக் எங்க வேணா கொடைக்கானல் விலாக். அந்த ஃபுல் சீரிஸும் சூப்பரா இருந்துச்சு. அதுல இருந்து பார்க்க ஆரம்பிச்சேன். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் பிராங்க் பண்ண ஆரம்பிச்சார் சோலோவா. அதுக்கு அடுத்து இவர் வந்து பிளாக் இதுல வந்தார். குட்ல வச்சிருக்கோம். அப்படி குட்ல வைப்போம். குட்ல வந்து ரொம்ப மேல. சோ நம்ம வந்து உண்மையான அந்த டைம்ல யூடியூப் நம்ம மைக் செட் ஸ்ரீராம் இப்படி பண்ண வேண்டாம். அண்ணன் அவர் இப்பவும் இருக்காரு. ஆனா சப்ஸ்கிரைபர் வைஸோ அந்த டைம்ல வந்து லேபிள் ஆயிட்டாரு. அப்படி இதுல வந்து மைக் செட் ஸ்ரீராம் மொரட்டு சிங்கல் அவரு இந்த சீரீஸ் எல்லாம் பண்ணாரு. இப்போ ஒரு மொரட்டு சிங்கல் ஏமாத்தி கதை முடிச்சிட்டாரு. இப்ப நம்ம சிங்களா உட்காந்துட்டு இருக்கோம். அவரை பார்த்துதான் நம்ம வந்து வளர்ந்தோம். அவர் உங்களுக்கு எப்படி நீங்க எத்திக்கலா நீங்க எப்படி பாக்குறீங்க? வந்து ஒரு என்ன மாதிரி அப்போ அந்த டைம்ல வந்து அவ்வளவு வந்து மிஸ்லீடிங் பண்ணல. இப்போ வந்து அந்த கொஞ்சம் அந்த மொரட்டு சிங்கல் பேசாதீங்க. ஆமா, அது கொஞ்சம் சிங்களா இன்செல்லா இருந்த மாதிரி. அதுக்குன்னு ரொம்ப பெரிய பெரிய டர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. சோ அந்த என்ன மாதிரி வேலைன்னா வேலையை அந்த சொன்ன என்டர்டெயின்மெண்ட் தான், என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் தான். இவர் வந்து ஆக்சுவலி நான் வந்து இவர் தான் ரியல் இந்த பிஞ்ச் வாட்சர்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு இப்படி தெரிஞ்சுன்னா இதுவும் நான் இன்க்ளூட் பண்ற ஒரே இதுல எனக்கு அவர் ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தேன்னா, நான் வந்து உண்மையை சொல்லணும்னா நான் வந்து ஊர்ல இருக்கும்போது பேய் வீடியோஸ் அதெல்லாம் பாத்துருக்கேன். அது பார்க்கும்போது பட்டனே கிரிக்கெட் சோதனை சொல்லிட்டு அதை நம்மள ஓஜியான தமிழ்ல இருக்கிற வச்சு இப்படி அந்த கீழே பசங்க நின்று இருப்பாங்க, இவர் வந்து இப்படி கை வச்சுட்டு இருப்பாரு அந்த ஓஜி தமிழ். அந்த வீடியோ பார்த்தேன். ஏன்னா கிரிக்கெட் சொல்லி எப்பவுமே ஒரு வந்து ரெக்கமெண்டேஷன் வந்துரு. இப்படி எம்ஜினா எப்படி வருவாரு எல்லா ரெக்கமெண்டேஷன்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தா கீழே எம்ஜினா வீடியோ வந்துடும். அந்த மாதிரி இவர் இருந்தாரு. சரி ஓகே பாக்கலாம்னு சொல்லி பார்த்தேன். அன்னைக்கு அந்த ஒரே நாள்ல ஒரு 10 வீடியோ பார்த்திருப்பேன். சோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு வீடியோ புல்னால எல்லா வீடியோ பார்க்க ஆரம்பிச்சாங்க. எல்லாமே ரெண்டபிளா இருந்துச்சு.
அதுக்கடுத்த நடுவுல வந்து எல்லாம் சேனலே போயிட்டு காப்பரேட்டிவ் சோர்ஸ் வந்து கொஞ்சம் இப்படி ஆச்சு. அதனால சேனல் இல்ல சேனலுக்கு எல்லாம் அந்த ஒரு 2 இது இருந்துச்சு. ஒண்ணு சேனல் தூக்கணும், இல்ல அந்த வீடியோஸ் எல்லாம் தூக்கணும். சோ ஒரு வீடியோஸ் தூக்கிட்டாரு, அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாம் வச்சிருந்தாரு. சோ அந்த மாதிரி இவர் வந்து அந்த கிளிப் எல்லாம் தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு நார்மலா தமிழ் யூடியூப்ல பார்த்தாலே அவர் தான் ரெக்கமெண்ட் ஆகும். சின்ன பசங்க பெரிய பெரிய பசங்க பண்ணிட்டு இருக்காங்க, சின்ன பசங்க நம்ம தான். இவர் வந்து நீங்க இதுல இருப்பீங்க. இதுல வந்து இவர் வந்து எப்படி சொல்றது, இவர் வந்து ஆக்சுவலி வந்து ஓஜியான பிளேயரா இருந்தாலும் ஓகே வந்து ரொம்ப டாப்ல இருந்தாரு. இப்போ வந்து கொஞ்சம் டிம்மா போயிட்டு இருக்கனால சோ ஓகே வந்து நம்ம குட். ஸோ தேர்ட் வந்து நம்ம மைக் செட் வந்து எப்படின்னா ஒரு டீமா இருந்தாங்க. ஆமா, ஒரு குரூப்பா இருந்தாங்க. சோலோவா ஒருத்தர் பண்ணாருன்னா சோலோவா அந்த டைம்ல என்ன சொல்றது, அந்த டைம்ல நம்ம இதுல பாத்துருவோம். இந்த என்ன சொல்ற இந்திக்காரங்க நார்த் இந்தியன் பண்ணுவாங்க இந்த வாய்ஸ் எல்லாமே. வந்து ஒரே ஆள் வந்து மல்டிபிள் ரோல்ஸ் பண்ற மாதிரி, நம்ம போன் பாம் பண்ணாரு மாதிரி அந்த மாதிரி பண்ணாங்க. யாரு நீங்களே சொல்லுங்க. அந்த மாதிரி நம்ம ஜம்கட் ப்ரோ பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் குமுதா கேர்ள் கேரக்டர் வரை. ஆமா, குமுதா அது எப்படி மறக்க முடியும். சோ அதான் எவர்கிரீன் கேரக்டர்ஸ் அதெல்லாம். சோ அதெல்லாம் சூப்பரா பண்ணுவாரு. வேற வந்து ஆக்டிங் சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. எதுக்கு அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் டஃப்பான விஷயம். ஒரு சிங்களா வந்து எல்லா கேரக்டர்ஸும் வந்து பிளே பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இது வந்து எல்லாருக்கும் இன்ஸ்பைரிங் ஆச்சு. இப்ப நிறைய பேர் பண்றாங்களா இன்ஸ்டா ரீல்ஸ் அந்த மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு என்ன அந்த பிரியாணி கொஞ்சம் ஒண்ணு இருக்கும். டேய் அப்துல், பிரியாணி தர முடியாதுன்னு சொல்றான். அந்த டோப்பு கொண்டு வருவான், ஒரு சம்பளம் கொண்டு வா, ஒரு தூக்கு கொண்டு வா, கடைசியில ஒரு அண்டாவை கொண்டு வா, அதை கழுவி வை, உனக்கு பிரியாணி தரேன்னு சொல்லி ஏமாத்தி இந்த பாரு நீ கொடுத்த டிஃபன் பாக்ஸ்லயே எக்ஸ்ட்ரா முந்திரி போட்டு எக்ஸ்ட்ரா நெய் போட்டு நிறைய பீஸ் எல்லாம் வச்சு பிரியாணி கொண்டு வந்திருக்கேன்டா. அது எடுத்து வைக்கிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அப்புறம் இந்த கிரிக்கெட்லாம் வேற இல்லை. கிரிக்கெட் தான் வேற மாதிரி. எத்தனை கேரக்டர் எப்படி சொல்றது, எப்படி முடியும்? வெறும் கிரவுண்ட் இவ்வளவுதான் கிரவுண்ட், மொத்தம் 8 கேரக்டர். அந்த வெடிக்குள்ள தீபாவளி பாத்துறீங்களா? ஆமா, தீபாவளி ஃபாதரோட இது சண்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சன் வர்சஸ் ஃபாதர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் பண்ணுவாரு. அதெல்லாம் கம்மியா இருக்கும். சோ இந்த மாதிரி வேல்யூனா அதான் நம்ம இவர் வந்து இவருக்கு ஒரு நீச் ஆடியன்ஸ் இருந்துச்சு. அது வந்து அவங்க ஜெனுவினா அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பிஞ்ச் வாட்ச் பண்ற மாதிரி இவரும் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நீங்க பார்த்தாலே போதும். சோ அவர் வந்து எப்படி நீங்க வந்து தெரிய வந்துச்சு உங்களுக்கு வந்து எப்படி தெரிஞ்சுன்னா அந்த மைக் செட் அந்த பேட்ச் கூட தான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா இவர் வந்து கொஞ்சம் எனக்கு நிறைய பிடிச்சாரு மைக் செட். எனக்கு வந்து நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு மைக் செட் தான் பிடிச்சது. அவர் வந்து சின்ன வயசுல இருந்து என்ன சொல்ல அந்த கனெக்ஷன். அதனால இவர் வந்து கொஞ்சம் வயசு வந்துச்சுல, எப்படி சொல்றது ஒரு 6th 7th 8th கொஞ்சம் மெச்சூரிட்டி கொஞ்சம் குட்டி, அந்த மெச்சூரிட்டி பார்த்தனால இவர் வந்து ஓகே அந்த மெச்சூரிட்டிக்கு கரெக்டா இதாயிட்டு. எனக்கு ஜம்கட் சாங் பிடிக்கும். எனக்கு என் தம்பி சொன்னா ஊர்ல இவர் வந்து எங்க வைக்கலாம், இவர் வந்து ஆப்வியஸ்லி குட்ல தான். ஓகே குட்டா குட்டுக்கு மேல இவர் தான் நம்ம சர்டிஃபைட் குட்னா இவர் தான். நெக்ஸ்ட் இயர் சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் மிஸ்ட்ரி சேனல். வெல்கம் டு ஹலோ गाइस, வெல்கம் டு மெயின் மிஸ்ட்ரி. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. பெர்முடா ட்ரையாங்கிள். நீங்க நம்ம என்ன செம்மையா இருக்கு. அது வந்து அதான் அவர் வைக்கிற அந்த போப்போல வைக்கிற தமிழ்ல விருத்தரமா இருக்கும். ஏஐ அப்பல அவர் அப்பவே தமிழ்ல செம்மையா இருக்கும். ஒரு சுறா முழுங்குற மாதிரி இப்போ பார்த்து பயந்துருவேன். நீங்க சொல்லுங்க இப்போ என்னென்ன வீடியோஸ் நான் பார்த்தது இல்ல. சில வீடியோ பாத்துருக்கேன், ஆனா அதான் அவ்வளவு ஞாபகம் இல்ல. ஏன்னா இவங்களும் சொல்றோம்ல அந்த டைம்ல பார்த்தேன், இப்போ ரீசெண்டா பாக்குறது இல்ல. இவங்க வந்து அந்த பீரியடுக்காங்க, அந்த ரிஷி பீரியட் அந்த டைம்ல அந்த பீரியடுக்காங்க ஓஜி. அந்த டைம்ல இன்ஃபோர்டைன்மெண்ட்ல ஓஜியானவங்க தான் இவங்க தான் இருந்தாங்க. அப்போ வந்து நிறைய இவங்களுக்கு இது கிடைச்சு. எனக்கு வந்து அந்த மாதிரி எல்லாமே பார்த்து முடிச்சு. இப்போ கொஞ்சம் தான் பாக்குறது இல்ல. இப்போ வந்து தெரிஞ்சிட்டு இல்ல வந்து இப்ப வந்து சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. அவங்க வந்து என்னென்ன பண்றாங்க, என்ன மாதிரி மெத்தட்ல ஸ்டோரி டெல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அவரது உண்மையில இப்ப சொன்னா ஒரு நல்ல வீடியோ பாக்கணும் மச்சி. எனக்கு வந்து நல்ல வீடியோ என்னன்னு சொல்றோமா, அந்த அவர் பேரை நான் சரியா ஸ்பெல் பண்றது இடிஷிரன் தெரியுமா, அந்த ஷேப் ஆஃப் வீடியோ இடிஷிரன். ஓகே, அவரது ஒரு மோட்டிவேஷன் போட்டுருவோம் மச்சி. என்ன பேரு போட்டோமா 99% போட்டிருப்பாரு, இடிஷிரனுக்கு போட்டிருப்பாரு. செம்ம மோட்டிவேஷன். அது எப்படி சொல்றது, ஒருத்தரோட லைஃப் வந்து இங்க இருந்து அங்க காட்டுறது வந்து வேற லெவல் இருந்துச்சு. அது கண்டிப்பா மோட்டிவேட் பண்ண சொல்றேன். அந்த எனக்கே மோட்டிவேட் பண்ணுச்சு. இதை விட ஓஜி ஒண்ணு இருந்துச்சு. என்ன தெரியுமா, ஈத் லெட்ஜருக்கு அவர் இது போட்டிருப்பாரு. அவர் எப்படி ஜோக்கர் ஆனாரு, எப்படி வந்து அவரோட அந்த கேரக்டர் அவர் எப்படி பிளே பண்ணாரு. செம்ம வீடியோ ஓஜி. அந்த சேனலுக்கு ஓஜினா அந்த இதுவும் வேற இச்சிருங்க செம்ம மோட்டிவேஷனா இருக்கும், செம்மையா இருக்கும். அந்த வீடியோஸ் பாருங்க கண்டிப்பா. அது ஒரு
பிஞ்ச் வாட்ச் மாதிரி தான் அந்த டைம்ல. நான் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் பிஞ்ச் வாட்ச் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஓகே, இந்த மாதிரி இந்த என்டர்டைன்மெண்ட் இல்ல டைம் இருக்குன்னா பாருங்க. ஓகே, இது வந்து இதுல இருக்கலாம். இது வந்து குட், இது குட், இது வந்து குட் குட், இது வந்து குட் தான். ஏன்னா அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு ஓஜியா இருந்தாரு. சோ இதுக்கு அடுத்து நம்ம வந்து இப்போ கம்பேக் நாயகன் கம்பேக் கொடுத்திருக்காரு இப்ப வெறித்தனமா. எனக்கு அந்த டைம்ல தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஃபிட்னஸ் இன்ஃபுளுசர்னா sit back, relax and enjoy. நம்ம தருண் பாய். தருண் பாய் தான் அந்த டைம்ல வந்து எப்படி சொல்றது, அப்பமே சயின்ஸ் பேஸ்ட் லிஃப்டிங்லாம் சொல்லி கொடுத்திருந்தாரு. அப்புறம் நிறைய பேர் வந்து ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க இந்த டேர்ம்ஸ் வந்து. இந்த புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் இவ்வளவு சாப்பிடுங்க, இவ்வளவு கிடைக்கும், அவ்வளவு சாப்பிடுங்க. சிம்பிளா 10 நிமிஷம் இல்ல படபடன்னு இதெல்லாம் ஃபேக்ட்ஸ், இதெல்லாம் இன்டர்பிரேஷன் கரெக்டா சொல்லுது. மிஸ்லீட் பண்ண மாட்டாரு. ஆனா சில வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, இவர் வந்து இந்த இப்போ வந்து கண்டென்ட் இல்லன்னு சொல்லிட்டு பண்ற ரீல்ஸ் செலக்ஷன் பண்றது அதுல கொஞ்சம் இதா இருந்துச்சு. பட் இந்த சில இதுல எல்லாம் சரியா பார்த்து சொல்ல, அதுல வந்து அவரே ஒத்துக்கிட்டாரு. சோ வந்து ஒரு எத்திக்கல் யூடியூபர், ஒரு நல்ல யூடியூபர்னு சொல்லலாம். வேல்யூ வந்து தெரியும், ஒரு நல்ல ஃபிட்னஸ் இது ப்ரொவைட் பண்றாரு. அப்புறம் வந்து 21 வயசுல அவர் வந்து 1 crore ஆன் பண்ணாரு, அது ஏஜென்சி வச்சு. அந்த மாதிரி நம்மளும் பண்ணு சொல்லிட்டு இருக்கோம். வந்து இப்போ வந்து அவர் ஒரு வருஷம் டைம் எடுத்தாரு. ஏன்னா வந்து அவர் கண்டென்ட் அவரோட கண்டென்ட் அவருக்கு வந்து ஒரு சேச்சுரேட்டடா ஒரு ஃபீல் ஆச்சு. சோ இப்போ ஒரு கம்பேர் கொடுத்தாரு. இப்போ வந்து டாக்குமெண்டரியா பண்றாரு. இப்போ கண்டிப்பா ஜென்னுன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அவர் ரீசெண்டா பார்த்த அந்த மத்தலப் கொஞ்சம் இந்த நம்ம இந்த மேல் ப்ராப்ளம், இந்த ஏர்லைன் கொட்டுறதாகட்டும், இந்த ஓகே ஓகே அப்ப அந்த இந்த ADHD அந்த மாதிரி இது வந்து அவரு நல்லா இந்த டாக்குமெண்ட்ரி டைப்பா பண்றாரு. சோ அவர் வந்து நம்ம இதுல போடலாம். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர், அவர் தான் சர்டிஃபைட் வுட். சோ கண்டிப்பா அவர் வந்து சர்டிஃபைட் வுட்ல தான் போயாகும். சர்டிஃபைட் வுட் கிளாசிக் தருண் குமார். என்டர்டைன்மெண்ட்ல இப்போ வந்து இப்போ இருக்க வரல எப்படி சொல்றது, இந்த டைம்ல வந்து நம்ம மைக் செட், அந்த டைம்ல இருந்த மைக் செட் மாதிரி இப்போ யாரு அது இன்னும் மெயின்டைன் பண்றானா யாரு? நம்ம பரிதாபங்கள். அவரும் அவர் வந்து எப்படி சொல்றது, மெட்ராஸ் சென்டர் போனாங்க. அதுக்கடுத்து அதுக்கு முன்னாடி இந்த மூன் டிவில எல்லாம் இப்போ போட்டிருக்காங்க. மூன் டிவில வந்து அவர் வீடியோ மூன் டிவில வந்து அது இந்த ரீஜனல் சேனல் சொல்லுவாங்களா, அந்த சேனல் வந்துட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து இப்பதான் பரிதாபங்கள் சூப்பரா ஒண்ணு கொண்டு வந்திருக்காரு. இப்போ வந்து படம் எல்லாம் இருக்கு. ஆனா கொஞ்சம் இந்த எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் சொல்ல முடியாது. நம்ம வந்து அதை நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு நம்மளுக்கு ஒண்ணு காம்படிஷன் இல்ல. காம்படிஷன் காம்பிடென்ட் தான் சொல்லுவாங்க. அவன சொல்லி நிறுத்திக்க வேண்டாம். அவன் நிறுத்துறது மூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். முறா நிறுத்துற அவன வேல்யூ வைஸா வந்து சமய வேல்யூ இப்போ வந்து என்ன சொல்றது, அந்த ஒரு ஃபன்னியான வேல வந்து நிறைய இஷ்யூஸ் எல்லாம் பேசுறாரு. பொலிட்டிக்கலா கொஞ்சம் நல்லா பேசுறாரு, ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிறாரு. ஆமா, அது ஒரு பெரிய விஷயம். நம்ம வந்து அது கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி ஆகணும். அதனால இன்னும் கொஞ்சம் இப்பவும் கொஞ்சம் நல்ல பொலிட்டிக்கல் வீடியோ போடணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி வந்து இதுல இருந்தா தெரிஞ்சுச்சு, KPOல இருந்தா தெரிஞ்சுச்சு. ஆமா, ஓஜியா இருக்க. ஆமா, எனக்கு அதுல இருந்து பார்த்தா. ஆனா உடனே யூடியூப்ல எல்லாம் போய் சர்ச் பண்ணாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் எனக்கு வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னது, அந்த பொலிட்டிக்கல் அந்த இது வேற. அதுக்கப்புறம் வந்து அந்த கேண்டீன்ல விட 10 ரூபாய் எங்க அப்பா 5 ரூபாய் தான் தராரு. கேண்டீன்ல போய் பேசுவாங்க. என்ன கேண்டீன்ல வடை 10 ரூபாய்க்கு விக்கிறான். எங்க அப்பா 5 ரூபாய் தான் கொடுத்து விடுறாரு. வெக்கமா இல்ல? கேண்டீனாவது. அதுக்கடுத்து அந்த கமலாசன் மாதிரி இது பண்றது செம்மையா இருக்கும். சார் என்ன சொன்னாலும் உங்க கை தட்டுறாங்க. அதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? பிளாஸ்ட் தான். குட்ல வைக்கலாம். அது பேட் இல்ல. சோ நம்ம இன்ஃபர்மேஷன் சேனல்ல நம்ம வந்து இன்ஃபோடெக் ஜெனரல் நாலேஜ் ஜெனரல் நாலேஜ் மிஸ்டர் ஜிகே வந்து எனக்கு தெரிஞ்சு சயின்ஸ் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமா கொண்டு போனது தமிழ்ல. இல்ல இவருக்கு முன்னாடி இருந்தாங்க, LMS எல்லாம் இருந்தாங்க. LMS வந்து ஒரு பெரிய யூடியூபர், ஒரு கிரியேட்டரா, சோலோ கிரியேட்டரா, சிம்பிளா சிம்பிளிஃபை நிறைய இது சொல்லிருக்காரு. அந்த 4th டைமென்ஷன் வீடியோ வரணும், நிறைய பித் பர்ஸ்ட் பண்றாரு. ஆனா இவர் வந்து கொஞ்சம் எத்திக்கல் பாயிண்ட்லயே கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஏன்னா இடத்துல வந்து கொஞ்சம் பயாஸ்டா இருக்கிறது இருக்கட்டும், மத்தலப் செலஸ்ட் ஓவர் சிம்பிளிஃபை பண்ணிருக்காரு. சோ அது கொஞ்சம் இருக்குது. அவரோட ஆங்கிள் இருந்து இவர் வந்து எல்லா வீடியோஸும் கண்டென்ட் பாக்குறாரு. அவரோட வேர்ல்டு வியூ இருக்குல்ல, இப்போ இப்படி சயின்டிபிக்கா வேர்ல்டு வியூ, ரேஷனல் வேர்ல்டு வியூ, அந்த வேர்ல்டு வியூல வந்து கொஞ்சம் அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண நாங்க நினைக்கிறோம். இப்போ வந்து அப்புறம் கிரிட்டிசிசம் எல்லாம் கேட்டுக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நிறைய கேட்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். வேல்யூ தூ வேற லெவல் வேல்யூ. அந்த சயின்ஸ் பத்தி அவர் சொல்றது. தேர்ட் வந்து எப்படி சொல்றது, பிஞ்ச் வாட்ச். அவரது மோஸ்ட் ஆஃப் வீடியோஸ் அவரை பார்க்கலாம் பிஞ்ச் வாட்ச். சோ அந்த இதுல சொல்லலாம். பிஞ்ச் வாட்ச் கேட்டகரி நம்ம கேரியர் மாதிரி பயங்கரமா இருப்பாங்க. நானா ஒன் டைம் வாட்சபிள். அந்த சயின்ஸ் யாருக்கு இந்த சயின்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாம் பிஞ்ச் வாட்ச். இல்ல ஸ்டோரி டெல்லிங் நல்லா பண்ணுவாங்க. நீ
நீ விஷயம் பண்ணிருக்கியா விஸ்வஜித் நீ இன்ட்ரெஸ்ட் கூட பார்த்தேன் நீ சொல்லிதான் நான் ரெண்டாட்டி பார்த்தேன் இல்ல நான் பார்க்க வாய்ப்பே கிடையாது இதெல்லாம். ஆமா உங்களுக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்பென்ஸ் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஒரு ஹோல் பிக்சர் கொடுத்ததுன்னா அவர்தான். நம்ம அது அந்த சிமுலேஷன் பத்தி போட்ட வீடியோ, அப்புறம் அந்த நிறைய சென்சிட்டிவான விஷயத்துல அவர் கொஞ்சம் பேசுறாரு. அது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த கொஞ்சம் கடவுள் நம்பிக்கையா இருக்கட்டும், அப்புறம் இந்த சூப்பர் ஸ்டிஷன்ஸ் எல்லாம் டிபங்க் பண்றதுக்கு இவர் வந்து நம்ம குட்ல இருக்கலாமா, குட்ல இருப்போம். ஏன்னா இவர் வந்து ரொம்ப இல்ல வச்சு தண்ணி போட்டு எங்களை மூக்கு பத்தி அடிக்கான் இல்ல ஏதோ பண்றா பாரு. எங்க ஆக்சுவலி குளுக்கோஸ் தண்ணி கொடுத்துட்டேன். குளுக்கோஸ் தண்ணியால அதான் பார்த்து குடிச்சு பார்த்து நல்லா அசிங்கமா இருக்கு அப்படின்னு நினைச்சேன். மிஸ்டர் கேகே சோ ஓகே. ஒரு வளர்ந்த குழந்தை நம்ம எப்படி ஆமா வளர்ந்த குழந்தை இந்த கண்டென்ட் இந்த சின்ன சின்ன கார்ட்டூன் பத்தி பேசுறதா இருக்கட்டும், இந்த கேமிங் பத்தி பேசுறதா இருக்கும், அப்புறம் என்ன சொல்றது மூவி பத்தி சினிமா வந்து கரெக்டா டிஸ்கஷன் பண்றதா இருக்கட்டும், அது வந்து சூப்பரா பண்றாங்க. நம்ம கேமிங் ரிவ்யூ கேம் பிளே என்ன மொத்தத்தை வச்சிருக்காங்க. ஒரு எத்திக்கல் அக்கௌண்டபிள் அந்த மாதிரி குழந்தைன்னு சொல்லிட்டாரு. தப்பு எதுவும் பண்ண தப்புன்னா குழந்தை மன்னிச்சுக்கலாமா? சூரியவன்சி வீடியோ சரியா? அவன் குழந்தை வளர்ந்தையா? அவன் குழந்தை வளர்ந்துட்டான். அவன் குழந்தை இது எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்காரு அவர் வந்து. ஏன்னா குழந்தை என்ன பண்ணும் எல்லாமே தெரியும். அது இது எல்லாமே தெரிஞ்சுக்க ஆசைப்படும். எனக்கு வந்து வுட்ல எனக்கு வந்து கொஞ்சம் குட்ல இருக்கலாம். ஏன்னா வந்து எல்லாம் பாக்குறதுல ஒரு மோஸ்ட்லி நான் பார்க்க சினிமா குழுது கார்ட்டூன் குழுது தான் பாப்பேன். சோ உங்களுக்கு நீங்க என்ன மாதிரி? நானும் குட்ல தான் இருக்கேன். ஓகே நீங்க சொல்லுங்க. ஓகே அச்சி இல்ல இது நீ பாட்டு என் போன்ல சார்ஜ். These videos are so fun to make. I agree with you. Let's make more. Like and share this video. And subscribe.